சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 110 சங்கீதம் 2 கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். ஆமென். செங்கோல் எதற்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆளுகைக்கு அடையாளமாக இருக்குது. கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? உங்களை இனி வருகிற நாட்களில் உங்கள் கரங்களில் ஆளுகையை கொடுக்க போகிறார். ஆமென். இதுவரைக்கும் ஆண்டவரை ஆராதித்து வந்தீங்களா? ஆராதித்த உங்களுக்கு அவர் கொடுக்கிற ஆளுகையும் வரப்போகிறது என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆமென். பாருங்க, எகிப்தில் யோசேப்பு எப்படி இருந்தார்னு பார்த்தீங்கன்னா, அடிமையாக தான் இருந்தார். அடிமையாக தான் அங்கே கொண்டு வரப்பட்டார். அடிமையாக தான் வாழ்ந்தார். அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார். அங்கே இருக்கிற எகிப்திய ஜனங்களால் யோசேப்பு அடிமைப்படுத்தப்பட்டு தான் அடிமையாக தான் அந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த வசனத்தின்படியே கர்த்தர் யோசேப்பை எதற்காக அங்கே கொண்டு சென்றாரோ, அந்த வசனம் நிறைவேறும் அளவும் யோசேப்பை என்ன செஞ்சுதான், அந்த வசனம் புடமிட்டதான். ஆனால் அவர் புடமிட்ட பின்பாக யோசேப்பை நல்லா கர்த்தரை உருவாக்குனதற்கு பின்பதாக என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அந்த வல்லமையின் செங்கோலை யோசேப்பை நோக்கி அனுப்பினார். அதாவது அடிமைப்பட்டு கிடந்த யோசேப்புக்கு ஆளுகையை கொடுக்கும்படியாக வல்லமையின் செங்கோலை கர்த்தர் அனுப்பினார். அனுப்பி அடிமைப்பட்டிருந்த அதே தேசத்தில் படுத்தி கொண்டிருந்த அதே ஜனங்களை ஆளுகை செய்யும்படியாக தேவன் யோசேப்பை எழும்ப பண்ணினார். ஆமென். இந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். ஏன் தெரியுமா? யோசேப்பு யாருக்குமே தெரியாமல் தன்னுடைய இருதயத்தில் தேவனை மட்டுமே ஆராதித்து கொண்டிருந்த ஒரு மனுஷனாக இருந்தார். அப்போ தேவனை மட்டுமே ஆராதித்த யோசேப்புக்கு ஏற்ற நேரம் என்ற ஒன்று வாழ்க்கையில் வந்த பொழுது ஆளுகையும் வந்தது. தேவனிடத்திலிருந்து ஆளுகையும் வந்தது. அதனால் நீங்கள் ஆண்டவரை இருதயத்தில் ஆராதித்து கொண்டே இருக்கிற தேவ பிள்ளையா நீங்கள் இருப்பீங்கன்னா, உங்களை கர்த்தர் சீக்கிரட்டாக வைத்திருக்கிறது எதற்காக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களை அவர் புடமிட்டு உருவாக்குவதற்காக. அவர் உங்களை உருவாக்குனதற்கு பின்பதாக உங்களை நோக்கி சீயோனிலிருந்து கர்த்தர் என்ன செய்வாராம்? வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். உங்களை நோக்கி வல்லமையின் செங்கோலை அனுப்புகிற நாட்கள் வந்துவிட்டது. அந்த செங்கோல் உங்களுக்கு ஆளுகையை கொடுக்க போகிறது. அவருடைய வல்லமையின் செங்கோல் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அதே ஜனங்களுக்கு மத்தியில், அடிமைப்பட்டு கிடந்த அதே குடும்பத்து மத்தியில், அதே தேசத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஆளுகை செய்கிறவர்களாக உங்களை உயர்த்த போகிறார். உங்களை ஆளுகை செய்ய வைக்க போகிறார். பாருங்களேன், அடிமைப்படுத்தியிருந்த ஜனங்களை இவர் ஆளுகை செய்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம். அடிமைப்பட்டிருந்த தேசத்தில் ஆளுநராய் மாறுவது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம். கர்த்தர் அந்த அற்புதத்தை யோசேப்புக்கு செய்தார். எது செய்தது? கர்த்தர் சீயோனிலிருந்து வல்லமையின் செங்கோலை யோசேப்புக்காக அனுப்பி கொடுத்தார். அப்படி அனுப்பி கொடுத்த பொழுது அடிமைப்படுத்தி வைத்திருந்த அதே ஜனங்களுக்கு மத்தியில், அதே ஜனங்களுக்கு நடுவே இந்த வசனத்தின்படியே யோசேப்பு ஆளுகை செய்தார். ஆளுநராக மாறினார். அதே போல இருதயத்தில் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவனை மாத்திரமே ஆராதித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆளுகை அவரிடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வல்லமையின் செங்கோல் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அது வரும்போது நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக மாறுவீர்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தரைகளை ஆசிர்வதிக்கிற உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆராதிக்கிற எங்களுக்கு நீர் ஆளுகையை கொடுக்க போகிற உங்களுடைய கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிறுமைப்படுத்தப்பட்டிருந்த அதே தேசத்தில், அதே குடும்பத்தின் மத்தியில், அதே நபர்களுக்கு மத்தியில் கர்த்தரைகளை ஆளுகை செய்ய வைக்கிறவர்களாக ஆண்டவரை மாற்றப் போகிற உங்களுடைய கிருபைகளுக்காக, நீர் அனுப்பி தருகிற வல்லமையின் செங்கோலுக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படியே இந்த வசனத்தின்படி இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுத்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.